தேவரீர் நீர் எங்களோடு கூட பேசும். நீர் இடைப்படுகிறதை நாங்கள் உணர உதவி செய்யும். ஆண்டவரே, வான சேனைகள் இந்த நேரத்தில் துதிக்கும் போது அவர்களோடு இணைந்து உம்முடைய வார்த்தையை துதித்து நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, அல்லேலூயா. ஆவிக்குரிய விபச்சாரம் என்பது ஒரு சீரியஸான பாவம். ஆவிக்குரிய விபச்சாரம் என்பது, நான் ஆவிக்குரிய விபச்சாரம் என்னன்றதை உங்களுக்கு விளக்கி சொல்றேன். வசனம் என்ன சொல்லுதுன்றது பார்ப்போம். அது சீரியஸான பாவம். உலகத்தின் மோகத்தில் தேவ பிள்ளைகளாய் இருக்கிறவர்கள் உலகத்தின் இச்சையில் உலகத்தோடு பின்னி பிணைக்கப்பட்டு வாழ்கிறவர்களை ஆவிக்குரிய இச்சையில் இருக்கிற உபச்சாரங்கள் என்று சொல்லி இந்த வசனம் அழைக்கிறது. யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை ஏற்று நம்ம வாசிக்கலாம். உபச்சாரரே, உபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகையென்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகஞ்சனாய் இருக்கிறான். இங்க சொல்லப்பட்டிருக்கிற உபச்சாரரே, உபச்சாரிகளே என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை நம்ம எல்லாருக்கும் அதனுடைய டெஃபினிஷன் நல்லாவே தெரியும். கணவன் மனைவிக்கு துரோகம் செய்யும் போது, மனைவி கணவுக்கு துரோகம் செய்யும் போது, தன்னுடைய சரீரத்தை, திருமணத்தை விட்டு இன்னொரு மனிதனுக்கு தன்னுடைய சரீரத்தை இரு தரத்தாரும் பகிர்ந்து கொள்ளும் போது அதை விபச்சாரம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. ஆனால் இங்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா யாக்கோபு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆவிக்குரிய வாழ்க்கையில, கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையில விபச்சாரிகளே, விபச்சாரர்களே, ஏன் விபச்சாரர்களே, விபச்சாரிகளே என்று சொல்லி அழைக்கிறார் என்று சொன்னால், உலக மோகத்துல தேவனுக்கு உண்மையா இல்லாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையில உண்மையற்று இரண்டு பக்க வாழ்க்கை வாழ்கிறவர்களை பார்த்து ஆவிக்குரிய உபச்சாரர்களே, விபச்சாரிகளே என்று சொல்லி அழைக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆமென். நான் தேவனுக்கு நண்பனாய் இருக்க வேண்டுமானால் நான் உலகத்திற்கு எதிரியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. கொஞ்சம் கவனிங்க. அந்த 4ஆம் வசனத்தையே உங்களுக்கு நான் மாற்றி சொல்றேன். நான் தேவனுக்கு நண்பனாக இருக்க விரும்பினால் நான் இந்த உலகத்திற்கு எதிரியாய் இருக்க வேண்டும். தேவனுக்கு எதிரியாய் இருந்தால் உலகத்திற்கு நண்பர்களா இருப்பீர்கள் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. திருப்பி நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஒருவேளை பாஸ்டர் மாற்றி சொல்றாரா இல்லை ரைட்டா சொல்றாருன்றது இந்த வசனத்தை பாருங்க. இந்த வசனத்தை நான் அப்படியே மாற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். அதில் இருக்கதை நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். அவர் சொல்றாரு, விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதராய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகஞ்சனாய் இருக்கிறான். இன்றைக்கு அநேகர் இந்த உலகத்திற்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். அதாவது, நான் தேவனை அறியாத பிள்ளைகளை பற்றி பேசல, தேவனை அறிந்தவர்களை மாத்திரம் தான் நான் பேசுறேன். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள், இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறவர்கள், நாம் எல்லாரும் இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற பல்வேறு விதமான காரியங்களுக்கு அடிமைகளாக இருக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 22:13. நீங்களோ சந்தோஷித்து களித்து ஆடு மாடுகளை அடித்து இறைச்சியை சாப்பிட்டு திராட்சை ரசத்தை குடித்து புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்வீர்கள். அதாவது இன்னைக்கு நிறைய கார்ல, பைக்ல இந்த வார்த்தை அப்படியே மாத்தி போட்டிருப்பாங்க. கடைசியா சொல்லப்பட்டிருக்க ஆங்கிலத்தில், let us eat and drink for tomorrow we die. இந்த வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை தான். விரும்பினதை செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு சாவு வந்தா என்ன பண்ணலாம்? சாவு வந்தா போகலாம். ஃப்ரெண்டு சொல்லுவான், ஒரே ஒரு வாழ்க்கை, எப்படி நல்லா குடிக்கணும், நல்லா வயிறு நிறைய சாப்பிடணும், என்னெல்லாம் விரும்பணுமோ அதெல்லாம் செய்வோம். செஞ்சு என்ன பண்ணுவோம்? மரணம் வந்தா போய் சேருவோம். அப்போ அது உலகத்தின் மீது இருக்கிற மோகம், இச்சை, தேவனுக்கு உண்மையா இல்லாமல், அழைத்த தேவனுக்கு உண்மையா இல்லாமல், வேர் பிரித்த தேவனுக்கு உண்மையா இல்லாமல்,
ரட்சித்த தேவனுக்கு உண்மையா இல்லாமல் இந்த உலகத்திற்கு நம்முடைய சரீரங்களை ஒப்பு கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். பல விதங்களில் இன்றைக்கு மனுஷன் உலகத்துக்கு அடிமையா இருக்கிறான். எல்லாவற்றையும் சொல்வதற்கு நேரம் இல்லை. இங்கு சொல்லப்பட்ட வசனத்தில் சிலர் சிகரெட் பழக்கம், இன்னும் ஆண்டவரை தேடுற பிள்ளைகள் ஒரு சிலர் என்ன பண்றாங்க, இன்னும் சிகரெட் பழக்கத்திலேருந்து வெளியே வராம இருக்கிறாங்க. ஏன்னா அது இல்லைன்னா அவங்களால இருக்க முடியாது. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தருக்குள்ள என்ன பண்ணுங்க, வெளிச்சத்தில் வர்றதுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த பழக்கத்திலிருந்து நான் விடுதலை ஆகணும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லும்போது கர்த்தர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒரு சிலர் குடி பழக்கம், இன்றைக்கும் திருச்சபைக்கு வராங்க, ஞானஸ்தானம் எடுத்துருக்கிறாங்க. அந்த குடி பழக்கம் என்ன பண்ணல, அவங்கள விட்டு போகலை. அதனால அவங்க குடும்பத்தில் பிரச்சனை, அதனால அவங்க வாழ்க்கையில் பிரச்சனை, கடன்னால கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பிள்ளைகளுக்குள்ளாக பிரச்சனைகள். இப்படி அந்த சிகரெட்டோ அல்லது அந்த குடியோ இன்றைக்கு என்ன பண்ணி வச்சிருக்கு, தேவ பிள்ளைகளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. வெளியில இருக்கிற மனுஷனை பத்தியே பேசல. ஒருவேளை உங்க மனைவிக்கு மறைக்கலாம், உங்க பிள்ளைகளுக்கு மறைக்கலாம். உன்னோட அந்தரங்கத்தில் இருக்கிற அந்த தவறான பழக்க வழக்கங்கள் உன் வாழ்க்கைக்கு பலவிதமான விளைவுகளை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு சிலர் ஒரு நாளைக்கு சாப்பாட்டுக்கு செலவு பண்றத சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், குடிக்கிறதும் சிகரெட் அடிக்கிறதும் தான் என்ன பண்றோம். அவர் சொல்றாரு, இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், 22 அதிகாரம் 13 வசனத்தில் வாசிக்கிறோம், குடித்து புசித்து, கொஞ்சம் கவனி, குடித்து புசித்து. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. எல்லாரும் சொல்ல, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. சாப்பிட்றதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. செல்போன்ஸ், சோஷியல் மீடியா. ஒரு சிலர் கணவன் மனைவியா உட்காந்து பேசவே மாட்டாங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா ஃபோனில் மற்ற ஃப்ரெண்டுங்களோட பேசுறது, கணவன் வேற ஆள்கிட்ட பேசுறது, மனைவி வேற ஆளுங்க கிட்ட பேசுறது, சோஷியல் மீடியாவில் லைக் போடுறது, சோஷியல் மீடியாவில் டிஸ்லைக் போடுறது, சோஷியல் மீடியாவில் ஹார்ட் விடுறது, சோஷியல் மீடியாவில் அம்பு விடுறது. சோஷியல் மீடியானா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லை? ஃபோனில் வச்சுக்கிட்டு வாட்ஸ்அப்பு சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக்கு சோஷியல், இதே வேலை. யார் லைக் போட்டா, யார் ஸ்டேட்டஸ் போட்டா. இப்போ இவைகள் மனுஷன் என்ன பண்ணுது, சிறை பிடிக்கிறது. இவைகள் இன்னும் மனுஷனுக்குள்ளாக அதிக தற்பிரியரை உண்டாக்குறது. ஏன் அவன் லைக் போடல, அவன் லைக் போட்டா எனக்கு பிடிக்குமே. அதாவது மனுஷனை சுயத்தை நேசிக்கிற பிரியர்களாக இன்றைக்கு அதிகமாய் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த நாட்கள் உங்களோடு கூட பேசினேன். சுயநலம் பல பிரச்சனைகளை உண்டாக்குகிறது. ஸோ இன்றைக்கு சோஷியல் மீடியா மூலமாக தன்னுடைய சுயநலத்தை உயர்த்துகிற, அதாவது இந்த உலக ஆசையில இன்றைக்கு அடிமைப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஒரு சிலர், நான் பேசும்போது ஒரு சில கிறிஸ்தவ பிள்ளைகள் சீக்கிரட்டா போன்ல கேம்பிளிங் ஆடி இன்னைக்கு குடும்பத்தை என்ன பண்ணிருக்கிறாங்க, நடுத்தருவில் கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. மனைவிக்கு தெரியாம என்ன பண்றது, கணவன் என்ன பண்றது, கேம்பிள் ஆடுறது, காசுக்கு ஆன்லைன்ல விளையாடு, தோத்து போய் இன்றைக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறார்கள். ஆபாச படங்கள் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 9 வயசுல இருந்தே, அது 9 வயசுன்றது நான் ஒரு தோராயமா சொல்றேன். இன்றைக்கு உங்க பிள்ளைங்க கிட்ட போனை கொடுத்து நீங்க பாட்டு என்ன பண்றீங்க, போயிடுறீங்க. எத்தனை அட்வர்டைஸ்மெண்ட் வருது. ஒரு 18 வயசுல இருக்கும்போது ஒருவன் ஆபாசத்தை பார்க்கும்போது அவனுக்கு அந்த பாதிப்பை உண்டாக்கும் போது, இன்னைக்கு அது 18ல இருந்து எத்தனை வயசு ஆனாலும் அப்படிப்பட்ட ஆபாசங்கள் பல விதங்களில குடும்பங்கள்ல தனிப்பட்ட வாழ்க்கையில பாதிப்பை உண்டாக்கும் போது, ஒரு 5 வயது குழந்தை, 6 வயது 7 வயதில் இருக்கிற பிள்ளைங்க கிட்ட நம்ம போனை கொடுத்துட்டு போகும்போது, அதுங்க தெரியாம போனை தட்டும் போது அதுல வருகிற காட்சிகள் அவருடைய மூளை, அவருடைய கண்களை எல்லாம் பாதிக்கும் போது அவருடைய எதிர்காலங்களை அது பாதிக்கிறது. அதனால வளர்ந்து வருகிற பிள்ளைகள் பலர் இன்றைக்கு ஆபாசத்திற்கு அடிமையா இருக்கிறாங்க. வெறும் ஆண்கள் மாத்திரமல்ல, பெண்களும் இன்றைக்கு ஆபாசத்திற்கு அடிமையா இருக்கிறாங்க. அந்த நாட்கள்ல ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆபாசத்திற்கு ஆண்கள் அடிமையா இருந்தாங்க. இன்னைக்கு பெண்களும் செல்போன் கையில இருக்கிறதுனால இன்னைக்கு பெண்களும் கிட்டத்தட்ட ஸ்டாட்டிஸ்டிக் படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 30% பெண்கள், இந்தியாவில் 30%ன்றது பெரிய லெவல்ல 30% பெண்கள் இன்றைக்கு ஆபாசத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க. வீடியோ கேம்ஸ், யாரெல்லாம் வீடியோ கேம்ஸ் வச்சிருக்கிறீங்க? பரிசுத்த புழுக்கள், யாரும் உண்மை சொல்ல மாட்டேன். யாரெல்லாம் வீடியோ, பல விதங்களில தேவனை நேசிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் பல காரியங்களில் இன்றைக்கு உலக காரியங்களில் அடிமையாக இருக்கிறோம். ஆமென்.
அல்லேலூயா. செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டு அது ஒரு பொழுதுபோக்குக்காக ஸ்டார்ட் பண்ணது, இன்னைக்கு பொழுதுபோக்கும் அதுதான், சாப்பாடும் சாப்பிட்றதில்ல, வேலைக்கும் போகிறதில்ல. இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, வெறும் ஆண்கள் மாத்திரம் இல்லை, பெண்களும் என்ன பண்ணுறாங்க, வீடியோ கேமுக்கு அடிமையாக இருக்கிறதை நாம் பார்க்குறோம். கொஞ்சம் தூரம் போனோன்னா, பஸ்ஸில் போன உடனே முதல்ல யார்கிட்ட பேசுகிறோமோ, பக்கத்தில் யார் உக்காந்துருக்காவோ, ஹாயோ அவ்வாரியோ எதுவும் இல்லை, போனோன்னா உக்காந்து என்ன பண்ணுறது, ஃபோனை வைக்கிறது, நோண்டுறது. அப்போது சோஷியல் ஸ்கில்லே இல்லை, ஒருத்தர் பார்த்து முகத்தை பார்த்து பேசுகிறதே இல்லை. ஸோ இன்னைக்கு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் இன்றைக்கு நாம் பல விதங்களில் இந்த உலகத்துக்கு அடிமையாக இருக்கிறோம். ஒரு சிலர் வேலை வேலை வேலை, எப்போ கேட்டாலும் ஏன் சர்ச்சுக்கு வரல, ஏன் ஜபத்துக்கு வரல, ஏன் பிள்ளைங்களை அனுப்பலை, பிரதர் வேலைக்காக ஜெபம் பண்ணுங்க, பிரதர் என் பிள்ளைக்கு வேலை இல்லை, பிரதர் எனக்கு வேலை இல்லை, பிரதர் என் மனைவிக்கு வேலை இல்லை, பிரதர் அதனால நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், பிரதர் ஜெபம் பண்ணுங்க பிரதர். எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணோம், ஆண்டவர் வேலையை கொடுத்தாரு. இப்போ ஆளையே காணலை, சர்ச்சில் ஆளையே காணலை, வர்றதும் இல்லை. எப்போ கேட்டாலும் பிரதர் என் மனைவிக்கும் வேலை, பிரதர் எனக்கும் வேலை, பிரதர் என் பையனுக்கும் வேலை, பிரதர். அப்போது என்ன ஆயிட்டாங்கன்னா, அவர்கள் ஒர்க்காகாலிக், அப்படின்னா வேலையை கடவுளாக மாற்றி இன்னைக்கு உலக காரியங்களில் அதிகமாக சாப்பிட்றது, அவங்க ட்ரெஸ் பண்ணுறது தப்பில்லை, சாப்பிட்றது தப்பில்லை, அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் என்னைக்கு ஓவராக கம்ஃபர்ட் தப்பில்லை, அது என்னைக்கு அது போதாது, அது போதாது, அது போதாது, அது போதாது, அந்த ட்ரெஸ் போதாது, அந்த சாப்பாடு போதாது, அது போதாது, அது போதாதுன்னு சொல்லி நாம் இன்னும் நம்முடைய வாழ்க்கையை இன்னும் அதில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணாமல், அதனால இன்னும் பலருக்கு நன்மை கிடைக்குமோன்ற யோசிக்காம நாம் வாழ ஆரம்பிக்கும் போது நம்மை அறியாமல், என்னை அறியாமல் சாத்தான் மாம்சத்தை வஞ்சித்து நம்ம என்ன பண்ணுறான், உலகத்தின் பார்வையில் உலகத்துக்கு அடிமையாக நம்மை வைத்து கொண்டிருக்கிறான். எப்பயுமே பெருமையாக நடக்கிறது, எப்பயுமே பெருமையாக நடக்கிறது, எப்பயுமே பெருமை குடிகட்டி வாழ்றதா இருக்கு. இன்னைக்கு நமக்குள்ள ஏன் சண்டை, இன்னைக்கு நமக்குள்ள ஏன் போட்டிகள், இன்னைக்கு நமக்குள்ள ஏன் வாக்குவாதங்கள், இன்னைக்கு நமக்குள்ள ஏன் இன்னைக்கு சமாதானம் இல்லை, அதிகமாக இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்குள்ளாக பெருமை குடிகட்டி நிற்பதினால நான் ஏன் அவங்ககிட்ட போனோம், நான் ஏன் அவங்ககிட்ட பேசணும், அவெல்லாம் ஒரு ஆளா, நான் பார்த்து வளர்ந்த ஆள், இதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆவிக்குரிய பிள்ளைகள் தான், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் தான், கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள் தான். ஆனால் நாம் பேசுகிற பேச்சு இன்றைக்கு பல நேரங்களில் அதிகமாய் நாம் மாம்சத்தில் ஆசைப்பட்டு வாழ்கிற கூட்டமாக இருக்கிறோம். கொலோசியர் எழுதின புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இந்த பூமியில தேவனோடு உங்களை இணையக்கூடாதபடிக்கு தடை பண்ணுகிற ஒவ்வொரு அடிமைப்படுத்துகிற பாவத்தையும், இந்த பாவம் எல்லாம் கசப்பா இருக்காது, பகல் சொல்லுங்க, பாவம் 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 கசப்பா இருக்காது சொல்லுங்க. ஏவாள் பாவம் செஞ்சிருக்கவே மாட்டாங்க. அந்த பாவம் கசப்பா இருந்தா ஏவாள் பாவம் சாப்பிட்ட பிறகுதான் கசப்பா இருந்துச்சு. குத்துதுல, வலிக்குதுல, வெக்கமா இருக்குல்ல, அவமானமா இருக்குல்ல, அதுதான் தாங்க முடியல. ஆனா பாவம் செய்யும் போது டேஸ்டா இருக்கும். எல்லாரும் சொல்லுங்க, டேஸ்டா இருக்கும். டேஸ்டா இல்லைன்னா நம்ம பாவம் செய்வது இல்லை. அவர் இந்த 4ஆம் வசனத்துல அவர் ரொம்ப தெளிவா நமக்கு சொல்ல வர்றது என்னன்னா, உண்மையான கிறிஸ்தவன், உண்மையான கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் வேதத்தின்படி பார்க்கும்போது அவன் தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறவனாக, தேவனோடு வாழ்கிறவனாக தேவன் இணைத்து வைத்திருக்கிறார். ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல நாம் வாசிக்கும் போது 8ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்துல வாசிங்க. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள். கொஞ்சம் கவனிங்க. இப்போ நம்ம க்ளோஸா வரோம். நம்ம யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லப்பட்ட ஒரு கிளாரிட்டி, ஒரு தெளிவுக்குள்ளாக வரும். அவர் சொல்றாரு, இவர்கள் அடையாளங்களை தேடுகிறார்கள். யார்? 38ஆம் வசனத்துல வாசிங்க. அப்பொழுது வேத பாரகரிலும், பைபிளை எழுதுறவங்க, நீங்களாம் அடையாளம் கேட்கிற கிறிஸ்தவர்களா? ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளையானால்
நீர் எனக்கு இதை செய்யும், நீர் எனக்கு இதை. அவர்களை பார்த்து என்ன கேட்கிறாரு? அவர்களை பார்த்து சொல்ற, விபச்சாரர்களே. கொஞ்சம் கவனிங்க, நான் சொன்ன ஆவிக்குரிய விபச்சாரத்தை பத்தி பேசுறாரு. அதாவது தேவனுக்கு, அதாவது அழைத்த தேவனுக்கு அவர் 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 என்ன அடையாளத்தை கொடுத்திருக்கார் தெரியுமா? கீழே இருக்கிற வசனத்தை நீங்க வாசிங்கன்னா யோனாவை விளக்கமா சொல்றாரு. யோனாவின் அடையாளமே அல்லாமல் வேற அடையாளம் உங்களுக்கு என்ன? வேற அடையாளம் ஏன் உங்களுக்கு தேவை, ஏன் அவசியமாய் இருக்கிறது என்று கேள்வி கேட்கிறார். ஆமென். யோனாவை எதிர்கொண்டு வராரு. யோனா என்ன பண்ணார்? மீன் வயிற்றுல 3 நாள் இருந்தார். ஏன்? அந்த யோனாக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் ஒப்புமை பண்ணி சொல்றாரு. எப்படி யோனா 3 நாள் மீன் வயிற்றுல இருந்தாரோ அதுபோல என்னுடைய அடையாளம் நான் உங்க பாவத்திற்காக, கொஞ்சம் கவனிங்க, உன்னுடைய பாவத்திற்காக, உன்னுடைய அக்கிரமங்களுக்காக, நீ வாங்கின சாபத்திற்காக நான் என்ன பண்ண போறேன்? பாடுபட்டு மரித்து நான் அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் என்ன பண்ண போறேன்? நான் கல்லறைக்குள்ள இருக்க போறேன். அந்த அடையாளமே இல்லாமல் வேற அடையாளம் உனக்கு அவசியமில்லை. ஆமென். அல்லேலூயா. கள்ள கிறிஸ்தவனுக்கும் போலி கிறிஸ்தவனுக்கும் அவர் சொல்றார், அவர்களை பார்த்து சொல்றார், அவர்களை பார்த்து தெளிவா சொல்றார், நீ வேதபாரகனாயிரு, நீ பைபிளை தூக்கிட்டு வேணா வா, நீ அழகா வேணா பாட்டு பாடு, ஆனால் நீ அடையாளங்களை தேடிக்கொண்டு இருப்பாய். ஆனால் ஒவ்வொரு முறை வந்து ஜபிக்கும் போதும் ஆண்டவர் சமூகத்தில் தேடும் போதும் எனக்கு அடையாளத்தை காட்டும், எனக்கு அடையாளத்தை காட்டும், எனக்கு அடையாளத்தை காட்டும். அடையாளம்னா என்ன? எனக்கு அற்புதம் செய்யும், எனக்கு அற்புதம் செய்யும். உன் வாழ்க்கையே அற்புதம். ஆமென். உனக்கு இருக்கிற ஜீவன் அற்புதம், நீ வாழ்ற வாழ்க்கை அற்புதம், உன் திருமணம் அற்புதம், திருமணமாகி இன்னும் நீங்கள் சேர்ந்து வாழ்வது அற்புதம். ஆமென். எனக்கோ பிரிஞ்சு ஓட வேண்டியது, எல்லாரையும் சேர்த்து தான் சொல்றேன் மனைவி. ஏன்னா 2 சுயநலவாதிகள் இணையும் போது விட்டு கொடுக்கறதுக்கே வராது. எப்போ விட்டு கொடுக்கணும்னு வரலையோ அப்பயே சண்டை, அப்பயே நிற்கும். இவர் குண்டு ஊசி வச்சா அவங்க கடப்பாறை வச்சு பொறுமையாக இறக்கி அப்படியே படுக்க வச்சிருவாங்க. ஏன் பிரச்சனை, ஏன் சண்டை, ஏன் குழப்பம், ஏன் இன்னும் முரண்பாடுகள் தீரலை? 2 பாவிகளும் இணைந்திருப்பதினால 2 பாவிகளும் விட்டு கொடுத்து கர்த்தருக்குள் வளர வேண்டிய விதத்தில் வளராமல் மாயக்காரனை போல, ஆயக்காரனை போல, பரிசேனை போல, சதுசேனை போல வாயினால் ஆராதித்து உலகம் பார்ப்பதற்காக கிறிஸ்தவனாய் வாழ்ந்து, உலகம் பார்ப்பதற்காக கிறிஸ்தவ கல்யாணம் பண்ணி, உலகம் பார்ப்பதற்காக கிறிஸ்தவ பிள்ளைகளை பிரதிஷ்டை பண்ணி, உலகம் பார்ப்பதற்காகவே நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் அதுக்கு பேர் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை, அதுக்கு பேர் ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லை, அதுக்கு பேர் போலியான வாழ்க்கை. அவர்களை பார்த்து சொல்றாரு, விபச்சாரிகளே, விபச்சாரர்களே, நான் உங்களை அன்பு செஞ்சேன், உங்களுக்காக என் ஜீவனையே கொடுத்தேன், என்னை விட்டுட்டு உலகத்தை போய் பிடிச்சிக்கிட்டீங்களே. யார்? ஓசியா தீர்க்கதரிசி புத்தகத்தை வாசிரு. ரொம்ப அழகா இஸ்ரவேலர்கள் அவருடைய பிள்ளைகள் எப்படி தேவனுக்கு துரோகம் செய்தார்கள் என்பதை வலியோட ரொம்ப அழகா, அந்த வேதனை, தேவன் எப்படி வேதனைப்படுறாருன்றத அவ்வளோ அழகா எழுதி வச்சிருப்பார். ஓசியா ஒரு நல்ல தீர்க்கதரிசி, அவர் தப்புலாம் எதுவும் பண்ணலை. ஆண்டவர் சொல்றாரு, அந்த உபச்சார விடுதியில் இருக்கிற அந்த மகளை போய் கல்யாணம் பண்ணுன்றார். அவன் ஓசியா கேட்குறான், என்ன ஆண்டவரே, நான் சொல்கிறேன் போய் பண்ணுன்றார். அப்போ ஓசியா என்ன பண்ணுறான்? கீழ்ப்படிஞ்சு போய் அந்த உபச்சார விடுதியில் இருக்கிற போய் என்ன பண்ணுறான்? திருமணம் பண்ணுறான். பிள்ளைங்களும் பெத்தெடுக்கிறாங்க. ஆனால் இன்னும் பிள்ளைகளை பெத்தெடுத்தாலும் அந்த பழைய காலத்து லவ்வர்ஸ் கனெக்ஷன் போல ட்விட்டரு, வாட்ஸ்அப்பில் சைடில் என்ன பண்ணின்னு இருக்கு, சைடில் என்ன பண்ணிருக்கு, நம்ம ஊரில் என்ன சொல்கிறாங்க, கடலை போட்டுட்டே இருக்கிறது. அம்பு விடுறது, திரிக்கிறாங்க, அம்பு விடுறது, மிஸ் கால் கட்டி வச்சுட்டு விட்டுட்டே இருக்காங்க. அப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விட ஒரு நாள் அவர் கூட வாழ்கிறதே போர் அடிச்சிச்சு. யார் கூட? நான் தான் பார்த்து குளிப்பாட்டி எல்லாம் வச்சு ஒரு 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 ஸ்தானத்தில் வச்சாலும் பைபிளில் இருக்கிறத நான் சொல்கிறேன், நீங்கள் போய் வாட்சி பாருங்க. டக்குன்னு ஒரு நாள் வராரு, விட்டு போயிடுச்சு. நல்லா வாழ்ந்த இந்த வாழ்க்கை, பிள்ளைய பெத்தெடுத்து நல்லா வாழ்ந்த இந்த வாழ்க்கையை விட்டு போயிடுச்சு. இப்போ உட்காந்து ஓட அலறாரு, மாரில் அடிச்சுக்கிட்டு அழுகுறாரு. நான் அப்பயே சொன்னேன், நீங்கள் தான் வாழ்க்கை கூடுன்னு, நீங்கள் இப்போ நான் வந்து வாழை வெட்டி ஆயிட்டேன், என்னை வந்து இப்படி மாட்டிட்டீங்களே அழுகுறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பிள்ளைங்களை பார்த்து என்ன பண்ணு, செய், எல்லாம் செய்ய வேண்டிய கடமையை நீ செய் அப்படின்னு சொல்லி.
இப்போ இவங்க போய் என்ன பண்ணுறாங்க, எல்லா பழைய காலத்து லவ்வர்ஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க நினப்பு என்னன்னா இவங்க தான் வந்து எல்லா தேவையும் சந்திக்கிறாங்க அப்படின்ற நினப்பில் அந்த பழைய காலத்து லவ்வரோட வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த ஓசியா எல்லா விதத்திலையும் அந்த மனைவிக்கு உண்மையுமாய் உத்தமமாய் தேவையை சந்தித்து ஒரு நல்ல கணவனாக இருந்த அந்த காரியங்களை என்ன பண்ணிட்டாங்க, மறந்து போயிட்டாங்க. எத்தனை பேருக்கு ஃபேஸ்புக்கில் நிறைய இந்த லேடிஸ்க்கு எத்தனை பேருக்கு நிறைய ஆண்களுடைய ஃபோன் நம்பரு, ஆண்களுடைய நிறைய இந்த பிக்சர்ஸு ஜாக்கிரதை. அதே மாதிரி மாப்பிள்ளைங்களா மனைவிக்கு தெரியாமல் மனைவிக்கு காட்டாமல் எந்த ஒரு பொண்ணையோ லைக் கொடுக்குறதோ, எந்த ஒரு பொண்ணையோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சுட்டு கேட்டால் கூட வேலை செய்கிறவங்கன்னு கதெல்லாம் போடாதீங்க. சரி, நான் எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, தேவன் எந்த அளவுக்கு வேதனைப்பட்டார்ன்றத ஓசியா தீர்க்கதரிசி சொல்கிறார். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, போயிட்டு வேசியாக இருந்தா நீ கூட்டு வந்து வாழ்க்கை கொடுத்தா, திருப்பி வேசியாக போயிட்டா திருப்பி அவளை போய் கண்டுபிடிச்சி கொண்டு வா. சொல்கிறான், ஆண்டவர் இருதயமே உடஞ்சி போச்சு, இதுக்கு மேலே எனக்கு வாய்ப்பே இல்லை. அவன் சொல்கிறான், போடா போ அப்படின்னு. அவன் போகும்போதே சொல்கிறாரு, இந்த மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு முறையும் உங்களை நான் என்ன பண்ணுவேன், எகிப்திலேருந்து விடுதலை ஆக்குவேன். போகிற வழியிலேயே கொஞ்ச நேரம் மோசே மலைக்கு மேலே போயிட்டு வந்த உடனே ஆரோன்கிட்ட சொல்வீங்க, எங்களுக்கு இந்த தேவன்லாம் வேணாம், எங்களுக்கு வந்து எங்களை நடத்துறதுக்கு யாரும் இல்லை, எங்களுக்கு கண்ணுக்குட்டியை வணைங்க. அப்போ ஒவ்வொரு முறையும் நான் நன்மை செய்வேன், ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு வாழ வைப்பேன். நீ ஒவ்வொரு முறையும் நான் நன்மை செய்கிறேன்னு நினைக்கல, ஏதோ ஒரு கடவுள் உனக்கு நன்மை செய்து, எவனோ ஒருத்தன் உன்னை பார்த்துக்கிறான், எவனோ ஒருத்தன் உனக்கு உதவி செய்கிறான்னு சொல்லி நீ அவனுக்கு உண்மையாக இருக்கிற, நீ அவனையே தேடி ஓடுற, நீ அவன் பின்னாடியே நடக்கிற, அவன் அழகா இருக்கான், அவன் பல்லு நல்லா சிரிக்கிறான், அப்படி அவனை தேடியே ஓடிட்டு இருக்க. அப்ப எனக்கு எவ்வளவு வலிக்கும், எனக்கு எவ்வளவு வலிக்கும். நான் தொடர்ந்து நீ ஜெபிக்கல, நீ என்ன தேடல, ஒவ்வொரு முறையும் அந்த விபச்சாரி போலே நடந்துகிட்ட. ஆனாலும் உன்னை ஏந்தி தாங்கி சுமந்து உன்னை தாயின் கருவில் தோன்றும் முன்ன உன்னை தெரிந்து கொண்டு உன்னை கரம் பிடித்து நடத்தி கொண்டிருக்கிறேன். தேவன் ஏங்கி கொண்டிருக்கிறார். அவர் விரித்த கரத்தோடு கூட அவன் என் மகள் வரமாட்டாளான்னு சொல்லி அவர் ஏங்கி கொண்டிருக்கிறார். அவர் அன்பு மாறாதது, அவர் அளவற்ற அன்பினால் நம்மை நேசிக்கிற தேவன். நீங்க வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரம். இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளம் தேடுகிறார்கள். யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி. இப்ப திருப்பி யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம் என்று அதுக்கு மேல இருக்க வசனத்தை 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் எப்படி சொல்றாரு? அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக அஸ்தமனம் ஆகிற போது, சூப்பரா இருக்கு பாருங்க, அஸ்தமானம் ஆகிற போது செவ்வானம் இருக்கிறது, அதனால் வெளிவாங்கும் என்று சொல்லுகிறீர்கள். உதயமாகிற போது செவ்வானமும் மந்தாரமுமா இருக்கிறது. என்ன பண்றாங்கன்னா குறி சொல்றது, அந்த அடையாளத்தை எதிர்பார்த்து சபையில கூட்டி சேர்க்கிற எந்த ஆடும் கரவலாட தனியா பிரிப்பாரா, செம்மறியாட தனியா பிரிப்பா. காலையில இந்த ஒரு சேனல்ல போட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுல அதிகமா இன்னும் நிறைய செய்றாங்க. இப்ப அதை வச்சுக்கிட்டு கர்த்தர் இங்க இருக்காருன்னு சொல்லலாமா, கர்த்தர் அற்புதம் செய்யறாருன்னு சொல்லலாமா? அவர் சொல்றாரு, ஒரே ஒரு அடையாளம், கர்த்தர் உன் பாவத்திற்காய் மரித்தார். போதாதா? உன் சாபத்தை கர்த்தர் மாற்றினார், போதாதா? பத்தாதா? தன் ஜீவனையே நீங்கள் பாவியா இருக்கும்போது, நீங்க நல்லவங்களா இருக்கும்போது, நான் நல்லவனா இருக்கும்போது, நான் பாவத்தில் இருக்கும்போது, நான் சாபத்தில் இருக்கும்போது, நான் அக்கிரமத்தில் இருக்கும்போது, மீண்டும் மீண்டும் துணிகரமாய் நான் பாவம் செய்து கர்த்தருக்கு விரோதமாய் வாழ்ந்தபோது தேவன் எனக்காய் மரித்தார், எனக்காய் பாடுபட்டார், எனக்காய் அடக்கம் பண்ணப்பட்டார். அவர் 3 நாள் கல்லறையில் இருந்தார். ஆமென், அல்லேலூயா. சிஸ்டர், பிரதர், ஏமாந்துராதீங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டே இருக்கார். சொல்லுங்க, எனக்கு என்ன செய்யணுமோ அதை ஏற்ற நேரத்தில் செஞ்சுக்கிட்டே இருக்கார். என் ஜபம் அவரை மாற்றாது, என் ஜபம் என்னை மாற்ற வேண்டும். ஆமென். மீண்டும் சொல்லுகிறேன், என் ஜபம் தேவனை மாற்றாது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஆமென். ஆனால் நான் ஜபிக்கிற ஜபம் என்னை மாற்ற வேண்டும். ஆமென்,
அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு தவறான விதங்களில் சொல்லிக் கொடுக்கிறார்கள். நான் ஜெபிக்கிற ஜெபம் தேவனை மாற்ற வேண்டும். அவர் ஏங்க மாறணும்? அவர் எப்பவுமே பரிசுத்தர் தான், அப்படிதானே? அவர் எப்பவுமே பரிசுத்தர் தான். நான் தான் மாறணும். ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும் ஜெபம் பண்ணி முடிச்சோன்னா டக்குன்னு எனக்குள்ள என்ன பண்ணுது? அசுத்த சிந்தை வருது. நான் அசுத்த நான் மாறிடுறேன். ஆமென். அல்லேலூயா. ஸோ அதனால இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது, அவருடைய ஜனங்கள் அவருக்கு பிரியமாய் இல்லாமல் உலகத்தின் பாதையிலே நடப்பதினாலே அவர்களை உபச்சாரர்கள் என்று சொல்லி உபச்சாரக்காரர்கள் என்று சொல்லுகிறார்கள். அவருடைய தீர்க்கதரிசிகள் அவர் சொன்ன பிரகாரமாய் நடக்காமல், அதாவது சுவிசேஷங்கள் ஃபுல்லாகவே இருக்கு, அவர் சொன்ன வார்த்தையை சொல்லாமல் தங்களுக்கு வேண்டிய காரியங்களை சொல்லும்போது அவர்களை பார்த்து அவர் சொல்றாரு, உபச்சாரரே, உபச்சாரிகளே, நீங்க உங்களுக்கு வேண்டிய அவசியத்திற்காக ஜனங்களை பயன்படுத்துகிறீர்கள் என்று சொல்லி அவர் சொல்லிக் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். 5ஆம் வசனம், 5ஆம் வசனத்தை வாசிங்க. 4:5. நம்மில் வாசமா இருக்கிற ஆவியானவர், நம்மில் வாசமா இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராகிய வாஞ்சையா இருக்கிறார் என்று, நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? வேத வாக்கியம் வீணா சொல்லுதா? இல்ல. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் நாம் வாசிக்கும் போது உண்மையான கிறிஸ்தவன் இயேசுவோடு கூட திருமணமானவன். கன்க்ளூஷன், உண்மையான கிறிஸ்தவன் இயேசுவோடு கூட திருமணமான. அப்போ நான் திருமணமான நான் என்ன பண்ணோம்? இயேசுக்கு உண்மையா இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கொஞ்சம் வேகமா போங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54:5 வாசிங்க. உன் சிருஷ்டிகரே, உன் சிருஷ்டிகரை, உன் நாயகர், உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். படைத்தவரே உனக்கு கதாநாயகர். உன்னை உருவாக்கினவரே அவர் என்ன பண்ணார்? உன்னையும் என்னையும் அவருடைய சாயல்ல உருவாக்கி. யார் உருவாக்கினார்? தேவன் என்னை அவருடைய சாயல்ல உருவாக்கினார். அப்போ நம்முடைய கதாநாயகன் யார்? அங்க பைபிள்ல இருக்கிறதா நாயகர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ இந்த தேவன் நம்மை உருவாக்கி இருக்கிறார். அவர்தான் நமக்கு மணவாளன். நாம் அவருக்கு மணவாட்டியாக இருக்கிறோம். எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல வாசிங்க. கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷன மனைவிக்கு தலையா இருக்கிறான். அவரே சரீரத்துக்கு இரட்சகரா இருக்கிறார். கொஞ்சம் கவனிங்க. இப்ப கணவன் மனைவியை கொண்டு வந்துட்டு இப்ப சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளுக்கும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலும் முடியும். அப்போ அந்த மணவாட்டி சபை என்பது பெர்ஃபெக்ட் ஆனதா? திருச்சபையில யார் வரா? எல்லா பரிசுத்தவான்கள் வேண்டி தான் வராங்களா? சபை யாருக்காக? பரிசுத்தவானுக்காக, பாவிக்காக? நாம் எல்லாரும் பாவிகள். நம்ம ஆண்டுடைய சமூகத்திலே ஆண்டவரே நான் பாவி என்று சொல்லும்போது கர்த்தர் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார். ஆமென். நான் பாவம் இல்லைன்னு சொல்லும்போது கர்த்தர் என்ன பரிசுத்தமாக்கல. ஆமென். அப்பா கூடவே இருந்த மூத்த குமாரன் ரட்சிக்கப்படல. அப்பா விட்டு போனவன், மன்னிப்பு கேட்டவன் ரட்சிக்கப்பட்டான். ஆமென். அல்லேலூயா. சீஷர்கள் எல்லாரும், அதாவது சகேயு என்பவன், லூக்கால் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் வாசி, சகேயு என்பவன் எல்லாரும் ஏமாத்தி காசு வசூலிக்கிறவன். அவன் இயேசுவை தேடி போகிறான். அவன் மரத்தில் ஏறி இருக்கிறான். அவனை பார்த்து நீ வா, உன் கூட இருக்கன்னு சொல்றாரு. கூட இருக்கிற வேதபாரகன், பரிசேயன், அதாவது வேதத்தை அறிந்தவன், எல்லாரும் அவரை பார்த்து சொல்றான், பாவிகளோடு போய் உட்காந்து சாப்பிட்றாரு அப்படின்றான். ஆனா அவங்க சொல்லிட்டே இருக்கும்போது சகேயு சொல்றான், ஆண்டவரே, இயேசு சொன்னாரா, நீ அநியாயமா நீ எல்லார்கிட்டையும் வாங்கிட்ட, அதனால நீ என்ன பண்ணு, எல்லாருக்கும் போய் 4 மடங்கு கூடுன்னு சொன்னாரா? இல்ல சகேயு சொன்னானா, நான் தப்பா எல்லார்கிட்டையும் என்ன பண்ணேன்? காசை வாங்கிட்டேன், நான் என்ன பண்ண போறேன்? எல்லாத்தையும் போய் 2 மடங்கு கொடுக்குறேன்னு சொல்றேன். எப்போ? கொஞ்சம் கவனிங்க. கூட பரிசுத்தவான் என்று எண்ணி தேவனோடு இருக்கிறவன் பரிசுத்தமாகல, பாவி என்கின்ற சகை. பைபிள்ல கொஞ்சம் கவனிங்க. அப்பா கரெக்டா போதிக்கும் போது கரெக்டா பார்த்துட்டே இருங்க. நீங்க நினைக்கிறீங்க நீங்க கர்த்தருடைய பிள்ளைங்க, நீங்க கர்த்தருக்குள்ள இருக்கிறீங்க. உங்க மாயமாலும் உங்களுடைய உலக பிரகாரமான ஆவிக்குரிய பிரகாரமான காரியங்களை நீங்க ஒப்புமைப்படுத்தி உங்க நடத்தையை பார்க்கும்போது நீ ஆவிக்குரியவனா இல்லைன்றது. சகேயு சொல்றான், ஒருவன் மனம் திரும்புவதற்கான அடையாளம் என்ன தெரியுமா? இயேசு வந்துட்டா சொல்லவே வேணாம். நீ போய் இதை செய்டான்னு சொல்லவே வேணாம். நான் செஞ்சது தப்பு, நான் போய் அதுக்கான மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிறேன். மதலேன் மரியாள் ஒரு உபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மகள். எல்லாரும் உக்காந்துட்டு இருக்கும்போது அவங்க விலையேறப்பெற்ற பரிமள தைலத்தை கொண்டு வந்து இயேசுடைய காலில் ஊற்றிட்டு தன்னுடைய முடியினால காலை என்ன பண்ணுறாங்க?
துடைக்கிறார். அங்கே உட்காந்துட்டு இருக்கவங்களாம் வேத பாரகன், கொஞ்சம் கவனிங்க, வேத பாரகன், பரிசேயன், பைபிள் ஃபுல்லாக யோசிச்சு பாருங்க. இப்போ இதில் யார் ரட்சிக்கப்படுறா? கூடயே இருக்கிறவனா, பைபிள் தெரிஞ்சவனா? அந்த அந்த விபச்சாரத்தில் இருக்கிறவள் தன் பாவத்தை புரிஞ்சுக்கிட்டு அவள் மார்பிள் அடித்து கொண்டு எனக்கு எனக்கு ரட்சிப்பு வேணும்னு சொல்லும்போது கர்த்தர் ரட்சகராய் வெளிப்பட்டார். இன்னொருத்தர் ஐந்து புருஷன் இருக்கிற, அந்த 5 புருஷனும் புருஷன் இல்லை. ஞாபகம் இருக்கா? யோவானுக்கு சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து அவளை தேடி போறார். அவள் சொல்றா, ஆமா நீங்க கரெக்டாக சொன்னீங்க, என் பாவத்தை கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னு சொல்லி உடனே அவர் மனம் திரும்புறா. உடனே அவன் மனம் திரும்பி அநேகர் என்ன பண்ண, இயேசு சொன்னாரா அப்போ எல்லாரையும் கூட்டுவானே இயேசு சொன்னாரா? மனம் திரும்பனுடைய அடையாளத்தை தொடர்ந்து நான் தேவனோடு நடக்கும்போது, நான் தேவனோடு என்னுடைய மணவாளனோடு நடக்கும்போது, நான் மணவாளனுக்கு உண்மையாக இருப்பதற்கு ஒப்பு கொடுப்பதே பாவத்திலிருந்து மனம் திரும்புவதற்கான அடையாளமாக இருக்கிறது. ஆமென். கடைசியாக 6ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் பெருமை உள்ளவர்களுக்கு தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். நம்ம பிரச்சனைக்கு, நம்ம போராட்டத்திற்கு, நம்முடைய முரண்பாடுக்கு அதிகமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு நாம் தொடர்ந்து மாயமான கிறிஸ்தவம் வாழ்வதினாலே, இவைகளெல்லாம் வெறும் மதத்தை பின்பற்றுகிறது போல ஒரு வாழ்க்கை இருப்பதினாலே, ஆனால் மதத்தை பின்பற்றி கொண்டு உலகத்தின் மேல் ஆசையும் உலகத்தின் மேல் மோகம் இருப்பதினால இன்னைக்கு குடும்பத்தில் சண்டை, இன்னைக்கு குழப்பங்கள், சமாதானம் இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னைக்கு அதிக ஆசையும் இன்னைக்கு அதிக உலக காரியங்கள் நமக்குள் வருவதினாலே அதிக முரண்பாடோடு கூட இருக்கிறோம். அதனால பெருமை, அதனால அகந்தை, அதனால எரிச்சல், அதனால கோபம், அதனால எல்லா பாவமும் சேர்ந்து நமக்குள் இருப்பதினால நாம் என்ன பண்ண முடியல, இந்த முரண்பாடுலேருந்து வெளில வர முடியல. ஆண்டவர் அதற்கான ஒரு வழியை சொல்றார். பைபிளில் இருக்குங்க. 6ஆம் வசனத்தை வாசிங்க. பிரச்சனைக்கான தீர்வு அங்கே தான் இருக்கு. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. தேவன் கிருபை அளிக்கிறார். பிரச்சனைக்கான தீர்வு நான் தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்தும் போது, அதாவது சும்மா நான் ஆண்டவரை ஒன்றும் இல்லை, என்ன ஒன்றும் இல்லாமல் ஆண்டவர் என்னை உயர்த்தினாரு, அதுக்கு பேர் தாழ்மை இல்லை. ஆண்டவரே, நான் என் பிள்ளைகளோடு, என் மனைவியோடு, என்னோடு கூட இருக்கிறவர்களோடு, வேலை செய்கிறவர்களோடு நான் விட்டு கொடுத்து தாழ்ந்து நான் வாழும்போது, முரண்பாடு இருக்கும் போதும் அந்த முரண்பாடின் மத்தியிலே கர்த்தர் நமக்கு சமாதானத்தை தர உண்மை உள்ளவராக இருக்கிறார். இப்போ எத்தனையோ வருஷமாக உங்கள் மனைவிக்கோ உங்களுக்குள்ளேயோ காயம் இருக்குது, உங்கள் பிள்ளைங்களுக்குள்ளோ காயம் இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்து, அம்மா எனக்குள்ள கோபமும் எனக்குள்ள எரிச்சலும் எனக்குள்ள என்ன பண்ணுவோம், உன்னை பார்க்கும்போதெல்லாம் சிடுன்னு இருந்துட்டேன், கொஞ்சம் தாழ்ந்து போய் என்னை மன்னிச்சுக்கோமான்னு சொல்ல. நீங்கள் இத்தனை வருஷமாக ஜெபம் பண்ணி கிடைக்காத சமாதானம் உடனே வந்துடும். ஆமென். அல்லேலூயா. அப்பா உங்கள் பேச்சை நான் கேட்கல, எவ்வளோ சொன்னீங்களா, நான் எவ்வளோ பிரச்சனையில் போய் மாட்டி இருக்கிறேன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்கல, அதனால நான் நிறைய என்ன பண்ணுறேன், என் வாழ்க்கையில் கஷ்டப்படுறேன், நான் சமாதானத்தை நான் கஷ்டப்படுறேன், அப்பா மன்னிச்சுக்கோங்க அப்படின்னா 1 நிமிஷத்தில் சமாதானம் வந்துடும். ஆமென். உங்கள் பிரச்சனைக்கான முடிவை கர்த்தர் கொடுப்பார். ஆகவே தேவ பிள்ளைகளே, அவருடைய துதியை அவருக்கு கொடுப்போம், அவரை நேசிப்போம். நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தும் போது கர்த்தர் நம்மை மாற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. காலையிலிருந்து இம்மட்டும் எங்களோடு பாடல் மூலம், ஜெபத்தின் மூலம், செய்திகள் மூலமாக, ஆராதனை மூலமாக பேசினமைக்காக உமக்கு நன்றி. எங்கள் சுவாபங்களை மாற்றுங்கப்பா, எங்கள் பேச்சுகளை மாற்றுங்க, பொறுமையை கொடுங்க, சாந்தத்தை கொடுங்க, இச்சை அடக்கத்தை கொடுங்கப்பா. உம்முடைய பிள்ளையாக இருக்கிற நாங்கள் உம்மை போல வாழ எங்களுக்கு உதவி, பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யுங்க. இங்கே வந்தது ஒன்றும் ஆண்டவரே வீண் போகாதபடி ஒவ்வொரு வாரமும் எங்களை நீர் சுத்திகரித்து கொண்டு இருக்கிறமைக்காக உமக்கு, எங்கள் வாழ்க்கையை நீ சுத்திகரிக்கிறமைக்காக உமக்கு, எங்கள் சுவாபங்களை மாற்றி கொண்டு இருக்கிறமைக்காக உமக்கு நன்றி. எல்லா மகிமையும் கனமும் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அன்பின் ஐக்கியமும் கர்த்தர் வருமளவும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக.